ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க. மலைசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தீபிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து கொடுக்குறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லோரும் வந்து யோசிக்கிறீங்க. வேறு யாரும் இல்லை, அந்த ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆடியோ வந்து கேட்டுட்ருக்கீங்க, என்ன ஆடியோ இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீபிகா வந்து கேட்கணும். உடனே வந்து மேடம் உங்கள் ஆடியோ தான் வந்து கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லை வந்து அவங்க கீழே வந்து ஒர்க் பண்ணுறவங்களோ வந்து ஏதோ வந்து சொல்கிறாங்க. அது ஒரு ஜென்ஸு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா தீபிகாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகுதுங்க. என்னடா இது, இப்படியாப்பட்ட ஒரு டென்ஷனுக்கு வந்து உள்ளாக்கிட்டோமே, என்னை வந்து அந்த மல்லி வந்து ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணிட்டா. எப்படி வந்து இந்த ஆடியோ வந்து எல்லாருக்கும் வந்து லீக் ஆச்சு, இந்த ஆடியோ வந்து நம்ம வந்து சும்மா விடக்கூடாது, அந்த விஜய்கிட்டேருந்து வந்து ஃபோனை வந்து எடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வந்து இந்த ஆடியோ வந்து எப்படி வந்து கிடைச்சிது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கோபத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு நாகுக்கிட்ட வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு இதை வந்து அங்கே வைங்க இங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து கொடுக்குறாரு. அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து கேட்குறாரு. என்ன அப்படின்னு தம்பி, கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் தம்பி, நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து நான் வந்து எடுத்துன்னு வராமல் வந்து இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய்கிட்ட வந்து நாகு வந்து சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிட்டு வந்து பணத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து இல்லை தம்பி, நீங்கள் கொடுக்கும்போது இந்த பேக்கில் தான் வந்து வச்சேன், ஆனால் இப்போ வந்து பணம் வந்து இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஒருவேளை வந்து என்ன தான் வந்து நீங்கள் வந்து சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு வந்து பயமாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது, நான் வந்து பணத்தை வந்து எடுக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து காட்டுறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம். என்னடா அந்த கோபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இது, பணத்தை வந்து நம்ம வந்து கொடுத்தோம், அவங்கள வந்து பத்திரமா வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னோம், ஆனால் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து பணத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது பணத்தை வந்து கொடுக்காம எப்படி வந்து நம்மளை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகுது நம்ம விஜய்க்கு. இதை வந்து மல்லியுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பணத்தை வந்து இருந்தால் கொடுத்துருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்ல முடியல, ஏன்னா அவங்க தான் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது எப்படி தான் வந்து இந்த பணத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, யார் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கும் நாகுக்கும் இவங்க 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இது. ஆனால் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து பணத்தை வந்து எடுத்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பணத்தை வந்து நீங்கள் தானே வந்து எடுத்திருந்தீங்க, இங்கே வந்து நிறைய வந்து திருட்டு வந்து போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து உங்கள் மேலே வந்து சந்தேகம் வந்து வந்திருக்குல்ல, இப்போ மறுபடியும் வந்து பணம் வந்து நமக்கு வந்து கையில் வந்து கிடச்சி நம்ம வந்து இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அப்படியே நினச்சி வந்து டென்ஷன் ஆகுறாரு, எங்கடா பணம் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து தூக்கி வந்து வைக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் டீட்டெயில்ஸ் தான் அங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டில் ஜூன் 15 வரையும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கின் வந்து போயிட்டுருக்கு. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடியில் தாங்க, நம்ம பெருங்குடியில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலிசி பஜார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தோணக்கூடியது இன்சூரன்ஸ் கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான். 30+ வந்து ஓப்பனிங்ஸ் வந்து போயிட்டுருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடியில் தான் வந்து பாலிசி பஜார் வந்து அந்த கம்பெனி வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 30+ ஓப்பனிங்ஸ் வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இது ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரோல் வந்து பார்த்திங்கன்னா டெலிசேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனின்னும் போது வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இதை விற்கணும் அதை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக மந்த்லி ஏர்னிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா 50K+ வந்து இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சத்துக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ரூ. 10,000 வந்து பர் ஆனம் போனஸாக வந்து கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பிஎஃப் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, ஃபாஸ்ட் கரியர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் ஃபிக்ஸ்டு சேலரி வித்து அன்லிமிட்டெட் இன்சென்டிவ் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து ஒரு 15,000 தான் வந்து இருக்கும். ஆனால் இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 கிடைக்கலாம், இல்லை 15,000 கிடைக்கலாம், இல்லை 20,000 கிடைக்கலாம். அந்த மாதிரி வந்து இன்சென்டிவ் வந்து நிறைய வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆவரேஜாக மந்த்லி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 ப்ளஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். யாராச்சும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் தான். 10 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் வந்து வேலை இருக்கும். ஒரு நாள் வந்து ரொட்டேஷன் ஆஃப் இருக்கும், வீக்லி ஆஃப் இருக்கும். 6 டேஸ் வந்து ஒர்க்கு. லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு, தமிழ் வந்து தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி. ஆனால் டிகிரி வந்து கன்ஃபார்ம் வந்து கிராஜுவேட்டடாக வந்து இருக்கணும், வேறு எதுவும் கிடையாது. ஃப்ரெஷர்ஸு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு 2 பேருமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இதுதாங்க. நீங்கள் வந்து வாக்கின் வந்து 6வது மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வந்து வரையும் வந்து வாக்கின் இருக்குது. ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கள போய் நேராக வந்து நீங்கள் வந்து வாக்கின் வந்து அட்டன் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8796121576. இதுதாங்க அவருடைய கான்டாக்ட் நம்பரு. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜமால் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாராச்சும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்களுக்கு பாலிசி பஜார் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போய் வந்து வில்லிங்காக வந்து போய்ட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து கட்ஸாக வந்து அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you.